நீங்க இப்போ பண்ணிட்டு இருந்தீங்களே, ஆமா. அதோடைய பேரு? இது வந்து ஒரு பழமையான கலை இது. இந்த கலைக்கு பேர் வந்து தாய்ச்சின்னு சொல்லுவாங்க. தாய்ச்சி. ஆமா. இந்த கலை வந்து எங்க உருவாச்சுன்னா சைனா சீனா நாட்டுல. இப்ப இங்க எப்படி யோகா வந்து ஒரு 5000 வருஷத்துக்கு பழமையா இருக்குதோ, அதே மாதிரி அங்க வந்து தாய்ச்சின்ற கலை வந்து 5000 வருஷத்துக்கு பழமையானது. ஸோ இதுல வந்து இல்ல நீங்க பண்றது பார்க்கும்போது குங்ஃபூ மாதிரியே இருந்தது. ஆமா. இது வந்து குங்ஃபூவோட தாய்ன்னு சொல்றாங்க. குங்ஃபூவோட தாய். ஆனா இப்ப இது வந்து இது எப்படி தற்காப்பு கலையா? எப்படி இது? இதுல வந்து 2 பரிமாணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து தற்காப்பு கலையாவும் பார்க்கலாம். சரி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் அதுக்கும் பார்க்கலாம். சரி. இது ஏன் நம்ம ஸ்லோவா பண்றோம்? மத்த எந்த தற்காப்பு கலையுமே பாத்தீங்கன்னா இவ்வளவு ஸ்லோ இருக்காது. ஸ்பீடா இருக்கும். இப்போ ஒருத்தர் நம்மள அடிக்க வராங்க, தாக்க வராங்கன்னா இந்த ஸ்லோவா பண்ணா அது வேலைக்கு ஆகாது. ஆமா, ஸ்பீடு இருக்கணும். ஆனா நீங்க இந்த ஸ்லோவா பண்றது பிரச்சனைன்னு வரும்போது அதை ஸ்பீட் ஆக்கணும். ஆமா. இப்ப எப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா கோவமா ஒருத்தர் அடிக்க வரோம் அப்படின்னா நம்ம பதட்டம் ஆயிடும். இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம இந்த பயிற்சி வந்து ஒரு 100 தடவை, 1000 தடவை, 10 தடவை டெய்லி நம்ம பண்ண எவ்வளவு ஸ்லோவா பண்றோமோ அது அந்த டைமுக்கு ஸ்பீடாவும், அந்த ஸ்பீடா பண்ணும்போது நம்ம பதட்டத்துல இருக்க மாட்டோம். நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். எதிரி வேணா பதட்டமா நம்ம தெளிவா இருக்கும். நம்ம செஞ்சு உடம்பு பழக்கமாயிடுது. சரி. மனசும் வந்து பதட்டமாகாது. சரி. ஒரு சாராம்சமே என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்லோவா பண்ணணும். தேவைப்படும் போது ஸ்பீட் ஆகும். ஆனா இந்த ஸ்லோவா பண்றதால மத்த பெனிஃபிட்ஸ், இந்த தற்காப்பு கலைன்றதை தாண்டி அதிகமா இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, உடல்ல வந்து பாத்தீங்கன்னா உடல் பருமன், உடல் கம்மியாயிடுறாங்க, வெயிட் லாஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து இப்ப நிறைய வியாதிகளோட வருவாங்க. சில பேர் ரொம்ப சோம்பேறித்தனமா இருப்பாங்க. இது எந்த வயசுலயும் பண்ணலாமா? எந்த வயசுலயும் பண்ணதுக்கு வந்து ஏஜே கிடையாது. சைனா எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து 60 வயசு மேலதான் அதிகமா பண்றாங்க. 80 வயசு தாத்தா, 90 வயசு தாத்தா எல்லாம் பண்றாங்க. ஆரோக்கியமா இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமாகுது. அதனால வந்து நோயே வராது. நம்ம டாக்டர் பில் எல்லாம் சேவ். உடல் ஆரோக்கியம், மன அமைதி. ஆமா. உடல், மனம் ரெண்டுத்தையும் தான் அது ஃபோக்கஸ் பண்ணுது. இது தாண்டி இன்னொரு பக்கம் சொல்லணும்னா, இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்ச நாள் கழிச்சு சில ஒரு ஸ்டேஜ் இருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதுல போய் அதுலயே வந்து வெப்பன் எல்லாம் வச்சு பண்றாங்க. அந்த வெப்பன் எதுக்குன்னா, அந்த வெயிட், அந்த வெப்பனை தூக்கி பண்ணும்போது அவங்க அப்பர் பாடி ஸ்ட்ராங்கா இருக்கும். பேசிக்கா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லோவர் இந்த லெக்ஸ் தான் ஸ்ட்ராங்கா. நிறைய பேருக்கு வந்து கால் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பலம் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் சில பேர் ரொம்ப தூரம் நடந்த கால் வலிக்குதுன்னு. இது வந்து நடக்கிற மாதிரி தான், நடைப்பயிற்சி மாதிரி தான். ஆனா அதுலயே வந்து ஒரு சர்க்கிள்குள்ள நம்ம பண்றோம். எல்லாமே வந்து டெக்னிக். நான் பண்ண இதோட பேரு என்ன சொன்னீங்க? பேர் வந்து தாய்ச்சி. இத நீங்க வந்து முறையா கத்துக்கிட்டீங்களா? ஒரு 10 வருஷமா வந்து மாஸ்டர் கத்துக்கிட்டீங்க. இன்னமும் கத்துட்டு தான். நீங்க யாருக்காவது கத்து கொடுக்குறீங்களா? ஆமா, நான் கத்துக்கிறேன். ஏற்கனவே 2 பேர் கத்து கொடுத்தேன். சரி. உங்களுடைய ஃபோன் நம்பர் ஏதாவது ஆட் எதனா இருக்கா உங்களுக்கு? இருக்கு. என்னோட பேம்ப்ளெட் இருக்கு. எனக்கு ஒரு யூடியூப் சேனல் ஒன்னு இருக்கு. சரி. எல்லாமே அந்த எந்த யூடியூப் சேனல்ல போய் சர்ச் பண்ணா உங்களுடைய இது கிடைக்கும்? அது வந்து அவுரோ ஹெல்த் வெல்னஸ் சென்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துரும். AURO WELLNESS ஹெல்த் HEAL போட்டீங்கன்னா வந்துரும். சரி. சார் என்ன சொல்றாருன்னா, இது இப்ப எங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்து ஒன்றியம் இப்ப புதுசா ஓப்பன் ஆயிருக்க கெலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அருகில ஊரப்பாக்கம் ஐயஞ்சேரி. அவர் ஒரு மாஸ்டர், அதாவது குங்ஃபூடைய தாய். இது என்ன மெயின்னா, மன அமைதி, உடல் ஆரோக்கியம். எந்த வயசுல வேணாலும் பண்ணலாம். யோகா இருக்கு இல்லையா, யோகாவுக்கு அடுத்தபடின்னு வச்சுங்க. யோகா மாதிரியே சீனையில இது ஒரு பழமையான ஒரு கலை. மன அமைதி, உடல் ஆரோக்கியம், மனுஷனுக்கு அதுதான் முக்கியம். சார் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க யாராவது அதை தெரிஞ்சுக்கணும், அதை செய்யணும் விரும்பிட்டோன்னா அவருடைய ஃபோன் நம்பரு இவருடைய யூடியூப் சேனல்ல போனா தெரியும்.